வாங்க சொல்றாங்க. Hello friends, welcome to AS Multi Creativity channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரீசன்ட்டா கம்யூனிட்டி பேஜ்ல நான் போட்டிருந்தேன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து எது போடலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஐடியாஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு 5 ஐடியாஸ் பார்க்க போறோம். அதுவுமே ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரெண்டா, அதாவது ஒரே பொருளை வச்சு செய்யாம டிஃப்ரெண்டான திங்ஸ் வச்சு செஞ்சிருக்கோம். ஸோ அந்த எக்ஸாம் பேடு அதுல மாற்று கிளிப்பு எல்லாமே. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒன்னாவது ஈஸியா இருக்கு செய்யலாம்னு தோணலாம், உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ அதனால ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு வந்து நான் வந்து இந்த கட்டிங் போர்டு இருக்கும் தெரியுமா, அது வந்து எடுத்திருக்கேன். பழசாயிடுச்சு. இது பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அடியாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணலாம், பட் இது ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி இருக்கா. பெயிண்ட் பண்ணால் அப்படியே தெரிய தான் செய்யும். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே கலர் பேப்பரோ டிசைனர் பேப்பரோ ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில ட்ரெஸ் பாக்ஸில் பேக் சைடு வந்துட்டு சில்வர் கலரில் இருக்கும்ல, அந்த பேப்பர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டுறப்போ எழுதுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு சைடில் எல்லாம் சுற்றி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு நான் கிளிப்பாக எது யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த பைண்டர் கிளிப் இருக்கும் தெரியுமா, அதுதான் வந்துட்டு கிளிப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது எந்த அளவுக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக எழுதியும் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது டெக்கரேஷன் எல்லாம் உங்கள் ஐடியா தான், எப்படி இதை மாற்றணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து எக்ஸாம் பேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாமா. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஷர்ட்லாம் வாங்கினோம்னா ஒரு அட்டை மாதிரி இருக்கும், ஷர்ட் மாதிரியே மடிச்சுலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அட்டை கிடச்சா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இருக்கிற அட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸான அட்டை, பட் இப்படி இருக்காது. அந்த அட்டை வந்து கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்டை கிடச்சா எடுத்துக்கிட்டு இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து சின்ன சைஸில் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட சின்ன பேட் இருக்குது தெரியுமா, டிசைன் கூட பண்ணோம்ல, அந்த சைஸில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் சைஸ்லேயே வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் பெயிண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் இங்கே குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் கிளிப்பாக என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிப் இருக்கும் தெரியுமா, கலர் கலராக இருக்கும்ல, அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் டிசைனுக்காக. இப்போ வந்துட்டு இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் பேப்பரை வந்து மாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு குட்டி பேட் மாதிரி ரெடி பண்ணிக்க. இது ரொம்ப லேஸாக இருக்குது என்கிட்ட உள்ள அட்டை. நீங்கள் அந்த மாதிரி அட்டை கிடச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 அட்டையை சேர்த்து ஒட்டி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மல் கார்ட்போர்டில் பண்ணால் கூட கம்ஃபர்ட்டாக இருக்காது, குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு சேமான ஷேப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடியா தான், கேலண்டர் அட்டை வச்சு ஒரு எக்ஸாம் பேடு. ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு மேலே ஒரு டிசைனர் பேப்பரோ சார்ட் பேப்பரோ எதனால ஒட்டிக்கலாம், இல்லைனா மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி உங்கள் இஷ்டம் தான். நான் இதுக்கு மேலே டிசைனர் பேப்பர் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிளிப் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் 2 ஹார்ட் ஷேப்பில் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளிப்பு, அந்த கிளாத்க்கு மாட்டு கிளிப் இருக்குது தெரியுமா, அந்த கிளிப்பில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த சென்டரில் ஹார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த கிளிப்பை அப்படியே சென்டரில் வச்சு 2 ஹார்ட்டையும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒட்டி விட்டு நல்லா காய வச்சுக்கலாம். நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சோன்னே நமக்கு ஒரு கிளிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. டிசைனு இதுவும் உங்கள் ஐடியா தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அட்டை மாதிரி எடுத்திருக்கேன். இது ஷூ பாக்ஸ் அட்டை. ஸோ அந்த அட்டை வந்துட்டு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அட்டையை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளிப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே, இது எழுதுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்துட்டு சைடில் சுற்றிலாம் வந்துட்டு மாஸ்கிங் டேப் ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேஸ்ட் அப்படியே இந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஒரு பக்கம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பேக் சைடு வந்துட்டு பார்க்கலாம் காஞ்சதுக்கப்புறம் இது எழுதுறதுக்கு நல்லா இருக்கா, அது எழுதுறதுக்கு நல்லா இருக்கா, நார்மல் கார்ட்போர்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணி நல்லா 1 day வரை காய வச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் அங்கங்கே சிலுமலாக இருந்துச்சுன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அப்படியே ரப் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நல்ல ஐடியா இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா வந்துட்டு இது கிராக் ஆக சான்ஸ் இருக்குது, உடையிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இருந்தாலும் வந்துட்டு 2 சைடும் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுமே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 பக்கமும் காஞ்சிருச்சு. இப்போ எந்த சைடு வந்து எழுதுறதுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிமெண்ட் அப்ளை பண்ண சைடு. ஸோ கிளிப் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணதே மாட்டியிருக்கேன். இது வந்துட்டு எழுதும் போது நல்லா தான் இருக்குது. எனக்கு என்னென்னா அந்த சிமெண்ட் உடஞ்சிரும், அதுதான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் சைடும் எழுதி பார்த்தேன், அதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இது தேவையில்லாத வேலைன்னு தான் எனக்கு தோணுச்சு.
இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு லாங் சைஸ் நோட் இருக்கும்ல, அந்த மாதிரி நோட்டை அட்டை ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அக்கௌண்ட்ஸ் நோட் இருக்கும்ல, அந்த நோட்டு வந்து எடுத்திருக்கேன். இதை சுற்றி வந்துட்டு சார்ட் பேப்பரை அப்படியே ஒட்டிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு ஏதாவது ட்ராயிங், பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது, ஏன்னா ஒட்டிட்டோம் அப்படின்னா எழுதுறதுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் வந்துட்டு சும்மா சிம்பிளாக ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சி அங்கேயும் ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக மாற்றலான்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு இருந்துச்சு, அதாவது ட்ரெஸ் கவர் இருக்கும், இல்லைனா வந்துட்டு கலர் பேப்பர் வாங்கின கவர் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி நான் 4 பக்கமும் ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ கிளிப்பு வந்து எப்படி ரெடி பண்ண போகிறேன்னா, அந்த எக்ஸாம் பேடு கேலண்டருக்கு பண்ணோம்ல, அதில் உள்ள மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டேன். ஃபைனலாக லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண கட்டிங் போர்டில் பண்ணோம்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.